பூவாளி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி இந்த பூவாளி நிகழ்ச்சியில் நம்ம பார்க்கக்கூடிய மூலிகை என்னன்னு பார்த்தோம்னாக்கா, ஆடாதொடைன்ற ஒரு மூலிகையை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அது எப்படி நம்ம வந்து வீட்டு தோட்டங்களில், மாடி தோட்டங்களில் நம்ம எப்படி வளர்க்கணும், காய்கறியோட, பூச்செடிகளோட அந்த மூலிகையை நம்ம எப்படி நம்ம வந்து அதை வளர்த்து நம்ம அதனுடைய பயனடையணுன்றதை பற்றி நம்ம அது பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஆடாதொடையை பற்றி முதல் ஒரு சித்தர்கள் கூறிய ஒரு பழமொழி வந்து நம்ம சொல்லலாம். ஆடாதொடையை சாப்பிட்டா பாடாத வாயும் பாடுன்னு ஒரு பழமொழி இருக்குது. அந்த ஆடாதொடையை வந்து அவ்வளோ ஒரு குரல் இனிமையிலேருந்து கோழை கபத்துலேருந்து நுரையீரலில் இருக்கிற கபத்தை எடுக்கக்கூடிய தன்மை இந்த ஆடாதொடைக்கு உண்டு. ஆடாதொடையை வந்து நம்ம எப்படி வந்து உணவு முறையில் கொண்டு வரலாம், நம்ம வந்து மருத்துவத்தன்மையில் எப்படி கொண்டு வரலான்னும் போது தினசரி நம்ம வந்து அந்த ஆடாதொடையினுடைய இலைகள் ஒரு 5 இலையை எடுத்து திப்பிலி மிளகோட சேர்த்து நம்ம கொதிக்க வச்சு கஷாயமாக போட்டு குடிக்கும்போது தொண்டை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், கப சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ரொம்ப அற்புதமான மெடிசன். கோழை நுரையீரலில் எப்பேற்பட்ட சளி, கோழை, கபம், மூச்சு வாங்கிறது எல்லாமே இறைப்பு இருமல், குத்து இருமல் எல்லாத்தையுமே சரி பண்ணக்கூடிய தன்மை இந்த ஆடாதொடைக்கு உண்டு. அது மாதிரி நாள்பட்ட இருமல், இல்லை ஆஸ்மா, டிபி இருக்கிறவங்க வந்து இந்த இலை வேர்பட்டை, அப்படி வேர்பட்டை எடுக்கும்போது நம்ம இந்த பட்டைகள் இலைகளை வந்து நெல் உணத்தல் பண்ணி பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். அதோட வந்து திரிகடுகு சோரணுன்னு இருக்குது. அந்த திரிகடுகுன்றது சுக்கு, மிளகு, திப்பிலி, சுக்கு மிளகு திப்பிலியோடு சேர்த்து இந்த ஆடாதொடையை வந்து சேர்த்து பவுட்ரு பண்ணி வச்சுட்டு தினசரி தேனில் குழைச்சி உண்டு வந்தோம்னா ஆஸ்மா, டிபி, இருமலை வந்து சரி பண்ணக்கூடிய தன்மை உண்டு. இல்லை இது நம்மளுக்கு ஒன்றுமே இல்லை, சரி நம்ம ஜென்ரலாக வந்து எடுத்துக்கலாம் அப்படின்றவங்க தினசரி ஒரு 3 இலைகளை போட்டு சும்மா கொதிக்க வச்சு ஒரு திப்பிலியோ இல்லை மிளகோட சேர்த்து குடிச்சோம்னா நம்மளுக்கு லாங் லைஃப் வந்து இந்த சளி இது மாதிரி நாள்பட்ட கப சம்மந்தப்பட்ட வியாதிகள் வராது. அது மாதிரி நம்ம தடுத்துக்கலாம். உணவு முறையாகவே இதை கொண்டு வந்துடலாம். நம்ம டெய்லியும் நம்ம டீ காஃபி கொடுக்குற மாதிரி வாரத்தில் ஒரு நாள் கூட வந்து நம்ம வீட்டிலேருந்து எடுத்து ஒரு 5 இலை போட்டு கஷாயம் மாதிரி போட்டு பனங்கருப்பட்டி போட்டு குடிச்சுன்னு வந்தோம்னா ரொம்ப அற்புதமான மருத்துவத்தன்மை. இது மாதிரி எல்லாமே நம்ம வந்து உணவு முறையில் கொண்டு வரணும். அந்த பழக்கத்துக்கு வந்து நம்ம எல்லாருமே இந்த மூலிகைகளை வந்து பயன்பெற்று நம்மளுக்கு பிற்காலத்தில் வரக்கூடிய இளைய தலைமுறைகளுக்கும் இதை வந்து சொல்லிக் கொடுக்கணும். இப்போ அடுத்து பார்க்கக்கூடிய மூலிகையினுடைய பேர் என்னன்னு பார்த்தோம்னா தவசிக்கீரைன்னு ஒரு கீரை. அது விட்டமின் கீரை. தவசி முருங்கைன்னு ஒரு பேர் உண்டு. இது மல்டி விட்டமின் சத்து உள்ள ரொம்ப கீரை, அதாவது எல்லா வித சத்துக்கள் நிறைந்த ஒரு அற்புதமான கீரை இது. இந்த கீரையை வந்து நம்ம வந்து உணவு முறையில் பொரியலாக பண்ணி சாப்பிட்லாம், சாம்பாராக வச்சு சாப்பிட்லாம், எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். இந்த கீரையை ரொம்ப சுவையாக இருக்கும். பச்சையாகவே ஒரு கருவேப்பிலை இனத்தை சேர்ந்த வகை இது. ரொம்ப அற்புதமான கீரை இது. இந்த கீரையை வந்து ஒரு கைப்பிடி அளவு அப்படியே சுற்றி அலசிட்டு வாயில் மென்னுன்னு வரும்போது வாய்ப்புண்ணை சரி பண்ணும். அதாவது நம்ம உடல் கூறுகளில் இருக்கக்கூடிய அனைத்து வித ரணங்களை ஆற்றக்கூடிய, புண்களை ஆற்றக்கூடிய தன்மை இந்த தவசிக்கீரைக்கு உண்டு. உள்ளங்கள்லேருந்து உச்சந்தலை உள்ள ரணங்களை ஆற்றக்கூடிய தன்மை இந்த தவசிக்கீரைக்கு உண்டு. இது வந்து கண்டிப்பாக வந்து எல்லார் வீட்லேயும் வளர்க்கணும்னு ரொம்ப இதை பற்றி நான் கொஞ்சம் அதிகமாக சொல்லலான்னு இருக்கேன். இது ஒரு சத்துமான குறைபாடு உள்ள இப்போ இருக்கிற காலகட்டங்களில் கீரைகள்லாம் சாப்பிடாத குழந்தைங்களாக இருக்காங்க. அவங்களுக்குலாம் வந்து இந்த கீரைகளை வந்து கண்டிப்பாக உணவு முறையில் நம்ம இது கொடுக்கணும். பச்சையாக சாப்பிட பிடிக்கல கூட பருப்பு, தேங்காயெல்லாம் போட்டு நல்லா அது பொரியல் முறையில் பண்ணி கொடுக்கலாம். எந்த முறையில் வேணாலும் கொடுக்கலாம். சட்னி முறையில் கொடுக்கலாம், சாம்பாரில் வச்சு கொடுக்கலாம். இந்த மாதிரி இந்த கீரைகள், மூலிகை கீரைகளில் நிறைய வகைகள் இருக்குது. ஒன்றா அந்த பூவாளி நிகழ்ச்சியில் நம்ம வந்து ஒரு கீரைகளை எப்படி நம்ம பயன்படுத்தணும், ஒரு மூலிகைகளை எப்படி பயன்படுத்தணுன்றதை இப்போ பார்க்குறோம். அந்த மாதிரி பார்க்கும்போது இந்த தவசி கீரை வந்து ரொம்ப அற்புதமான ஒரு அரிய வகையான கீரை, ரொம்ப அதிக சத்துக்கள் உள்ள கீரை. இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை வந்து எப்படி நம்ம வந்து தோட்டங்களில் பூச்செடிகளோடு வளர்க்கலாம், கீரைகளோட காய்கறிகளோட நம்ம மாடி தோட்டங்களை வளர்க்கலாம் போது இது வந்து விதை போட்டாலும் முளையக்கூடிய தன்மையும் உண்டு. குச்சிகள் வந்து இன்னும் எளிமையானது. சும்மா நம்ம ஒரு 2 குச்சிகளை நட்டு வச்சாலும் அது தண்ணிச்சு அப்படியே துளுத்து வளரக்கூடிய தன்மை உண்டு. அதனால் ஈஸியாக இது வந்து வளர்க்குறதுக்கு ரொம்ப ஈஸி. அதிக தண்ணியும் தேவைப்படாது. வாரத்துக்கு ஒரு முறை தண்ணி ஊட்டினா கூட போதும். அது பாட்டு தண்ணிச்சியாக வேர் ஊன்றி வளர ஆரம்பிச்சுன்னா அது பாட்டு தண்ணிச்சியாக வளரக்கூடிய தன்மை இதுக்கு உண்டு. இந்த கீரையை வந்து வளர நல்ல சிறுமர வகுப்பு தான். இது வீட்லேயே நம்ம ஈஸியாக வளர்க்கலாம். உடைக்க வளர்ந்துன்னே இருக்கும். எப்படி இப்போ நம்ம கருவேப்பிலை எல்லாம் வளர்க்குறோமோ அது மாதிரி இந்த செடியை நம்ம ஈஸியாக வளர்த்து உணவோடு கொண்டு வந்து இதனுடைய மருத்துவத்தன்மைகள் வந்து பயனடையணுன்றது நாங்கள் இந்த மூலிகையை பற்றி இப்போ சொல்லியிருக்கோம். அதனுடைய மருத்துவ குணங்கள் என்னன்றதை பார்த்துருக்கோம். மருத்துவ குணங்களோடு அதை எப்படி நம்ம பராமரிக்கணும் என்னன்றதை பார்த்து இதெல்லாம் வந்து ரொம்ப, அதாவது கீரை தான். இந்த மூலிகையிலேயே இது ஒரு அற்புதமான கீரை, ரொம்ப சுவை உள்ள கீரை. எல்லாம் ஒரு கீரைகளுக்கு ஒரு சுவைகள் இருக்கும். இது பார்த்திங்கன்னா நல்லா ஒரு இனிப்பு சுவை உள்ள கீரை. இந்த தவசி கீரையை வந்து கண்டிப்பாக வந்து நம்ம உணவோடு சேர்த்துக்கணும். சேர்க்கும்போது உஷ்ண சம்மந்தப்பட்ட வியாதிகள், உள் உறுப்புகளில் உள்ள ரணங்களை ஆற்றக்கூடிய தன்மை உண்டு.
இப்போ நம்மளுக்கு ஆப்ரேஷன் ஆயிடுச்சு, இல்லை வயிற்றில் புண்ணு, குடல் புண்ணு, இல்லை ஆசன வாயில் புண்ணு, எரிச்சல், இது மாதிரி போன்ற உபாதைகள் உள்ளவர்கள் இந்த கீரையை அரைச்சி தினசரி காலையில் ஒரு ஒரு நெல்லிக்காய் அளவு ஒரு 5 நாள் 7 நாள் நீங்கள் அதை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா இதை நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். உடல் ரீதியாக பார்க்கலாம். நீங்கள் வந்து மெடிக்கலாக போய் டெஸ்ட் பண்ண அவசியமே இல்லை. உடல் ரீதியிலே உங்களுக்கு நல்ல ஒரு சேஞ்சிங் தெரியும். அப்பேற்பட்ட ஒரு இது அற்புதமான கீரை இது. இந்த கீரையை பற்றி இப்போ நம்ம இந்த மூலிகையை பற்றி இப்போ நம்ம தெளிவாக பார்த்துருக்கோம். அதனுடைய வளர்ப்பு முறைகளை பார்த்துருக்கோம். இதை வந்து ஈஸியாக நம்ம வந்து தொட்டிகளில் வச்சு வீட்டுக்குள்ளேயே வளர்த்து நல்லா என்னென்னு சொல்கிறது, இது வந்து தொட்டியே இல்லை நம்மளுக்குனா கூட சின்ன ஒரு பாலித்தீன் கவர்களில் அழகாக வைக்கும்போது நல்லா வளரும். ஈஸியாக வளரும். நம்ம அடிக்கடிக்கு கட் பண்ணி தேவையான அளவு யூஸ் பண்ணிவிட்டு கிள்ள வளருன்ற மாதிரி இது அரைக்கிற மாதிரி ஒரு ஃபேமிலி அறுக்க அப்படியே வளர்ந்துன்னு இருக்கும். அது மாதிரி ஒரு நல்ல ஒரு அற்புதமான கீரை. இது ஈஸியாக இனவிருத்தி பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஈஸி. தண்டு முறையுமாக பண்ணலாம். நம்ம வீட்டில் யாராவது வராங்க, நம்ம சொந்தக்காரங்க வராங்க, இல்லை நம்ம நெருங்கிய நண்பர்கள் வராங்க, அவங்க வரும்போது இதை வந்து நம்ம இது பண்ணி விட்டுறோம். நம்ம ஒரு 2 களைகளை வச்சு நீங்களும் வளங்க. அவங்களுக்கு வந்து இந்த ஊக்குவிக்கணும். நம்மளுக்கு வர சொந்தங்கள், நம்மளுடைய நண்பர்கள், உற்றார் உறவினர்கள் நம்ம வீட்டுக்கு வரும்போது எங்கள் வீட்டில் பாருங்கள் இந்த மூலிகை நீங்களும் வளங்க. அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு நிகழ்வுகளில் வந்து இது வந்து ஒரு கிஃப்டாக கொடுக்கலாம். இது மாதிரி ஒரு மூலிகை ஒவ்வொரு பரிமாற்றங்கள் நம்ம வந்து பண்ணணும். பண்ணும்போது அதை வந்து ஈஸியாக வந்து இப்போ இருக்க காலகட்டத்தில் ஒரு மூலிகைகளும் எல்லார் வீட்லேயும் வளர்க்கணுன்ற ஒரு நோக்கத்தில் தான் நாங்கள் இந்த பூவாளி நிகழ்ச்சியில் வந்து நாங்கள் வந்து தெளிவாக நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கோம். அந்த நிகழ்ச்சி மூலிமா இப்போ நம்ம வீடு தோட்டங்களில் மாளிகை மாடியிலையும் சரி, நம்ம பூச்செடி காய்கறி செடிகளில் மூலிகைகள் எப்படியெல்லாம் வளர்க்கலாம் எப்படின்ற மாதிரி இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்க்குறோம். இனி அடுத்து ஒரு மூலிகையோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.